இயேசுவில் அன்புமுள்ளம் கொண்டவர்களே, ஒற்றுமை அவசியம் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. ஒற்றுமையின் நிமித்தமாகத்தான் 7 ஆண்டுகள் மக்கள் ஒன்று சேர்ந்து உழைத்து பஞ்ச காலம் நெருங்கிய பொழுது அந்த களஞ்சியம் திறக்கப்பட்டு தானியம் விற்கப்பட்டதை அழகாக முதல் வாசகம் உணர்த்துகிறது. அதே போல நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதையும், தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்பதை, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை பற்றியும் நற்செய்தியில் ஆண்டவர் உணர்த்துகிறார். எனவே ஒற்றுமை என்பது மிகவும் அவசியம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வார்த்தை அளிக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, எல்லோருக்கும் எல்லாமாக உலகத்தார் அனைவருக்கும் மீட்பு தர வந்த இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை நோக்கி, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று மத்தேயு 10:5-6 கூறியது வியப்பாக கூட உள்ளது. இயேசு தம் சீடர்களிடம் தங்கள் பணியின் வட்டத்தை சுருக்கிக் கொள்ள அறிவுறுத்துகிறாரா என்ற கேள்வி கூட சில வேளையில் நம்மில் எழலாம். ஒத்தமைவு நற்செய்தியாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ற 3 நற்செய்திகளில் புனித மத்தேயு நற்செய்தியாளர் மட்டுமே இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னதாக பதிவு செய்கிறார். ஆகவே புனித மத்தேயுவின் சொந்த வார்த்தைகளோ இவை என்று ஐயம் எழும்புகிறது. ஆனால் புனித மத்தேயுவின் ஊடுருவல் அல்ல என்பதற்கு அவர் பதிவு செய்கிற மற்றொரு வாக்கியம் சான்றாகவே அமைகிறது. இயேசு உயிர்த்த பிறகு கடைசியாக தம் சீடர்களுக்கு இவ்வாறாக அறிவுறுத்துகிறார்: நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறுகிற வார்த்தை ஆழமானது. எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று இயேசு சொன்னதாக பதிவு செய்த புனித மத்தேயு கண்டிப்பாக இன்றைய நற்செய்தி வார்த்தைகளை இயேசு சொல்லி இருப்பதால் அதை பதிவு செய்கிறார் என்பது தெளிவாகவே திண்ணமாகவும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்கள், ஏன் இயேசு தம் சீடர்களுக்கு புறவினத்தாரின் பகுதிகளுக்கு செல்லாமல் இஸ்ரேல் மக்களிடம் மட்டுமே செல்ல அறிவுறுத்துகிறார்? காரணம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் இனம் கடவுளின் வழிகளில் இருந்து தவறி போயிருப்பதால் அந்த தவறி போன ஆடுகளை முதலில் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பது உறுதிப்படுகிறது. வீட்டில் பிரச்சனையை வைத்துக் கொண்டு ஊருக்கெல்லாம் உபதேசம் என்று பலர் சவால் விடுவதை கேட்டிருக்கிறோம். தான் யோக்கியனா இருந்தா தான் மற்றவர்கள் தன் பேச்சை கேட்டார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மைதான். அப்ப முதல்ல உங்க கண்ணில் இருக்கிற தூசி எடுங்கப்பா, அப்புறமா அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற மரக்கட்டை தெரியும் என்பதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அவ்வண்ணம் பார்க்கும்போது கடவுள் தேர்ந்தெடுத்த இனமாகி இஸ்ரேல் மக்களை சீர்திருத்த இயேசு முதலில் ஆவல் கொள்கிறார். இந்த அணுகுமுறையும் பணியும் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கிறிஸ்தவர்களாகி நமக்குள் எத்தகையோ குற்றச்சாட்டுகள் எழுவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு பல விதத்துல பலவிதமா எங்க பிரச்சனை எழும். அப்ப எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும் என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு சீக்கிரமா எதையாவது பிடிச்சி எதையாவது ஒரு பிரச்சனையில கிறிஸ்தவர்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டமும் அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற மற்ற சமுதாயத்தை நாம் சாடுவது நியாயம் அல்ல என்ற எண்ணத்தை இயேசுவின் அணுகுமுறை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலில் நமக்குள் ஒற்றுமை அவசியம். சாதிய சார்புகள் களையப்படுவது அவசியம். நமக்குள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வது அவசியம் என்பதை நற்செய்தி வழியாக இயேசு மறைமுகமாக நம் மனங்களில் பதிவு செய்கிறார். அதை உணர்ந்து நம் கிறிஸ்துவ சமூகத்தை மேன்மைப்படுத்த ஒத்துழைக்கணுங்க. எல்லோருக்கும் எல்லோருமாக இருக்கிற ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒற்றின் மேன்மையை அறிந்து கொண்டு நாமும் ஒற்றுமையின் சிகரமாக விளங்கி எல்லோரையும் சக தோழர்களாக, சக தோழிகளாக, அன்பு நிறைந்த உணர்வுகளாக ஏற்றுக்கொண்டு குடும்பங்களாக நாம் செயலாக்க கொடுக்க வேண்டும். ஒற்றுமை ரொம்ப அவசியம். நம்ம கிட்ட குறைய வச்சு பிறருக்கு அறிவுரை சொல்றதுல அவசியமே கிடையாது. முதல்ல நம்ம மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்து அவர் என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு மேன்மைத்துவத்தை கொண்டுள்ளான் என்பதையும் நமக்கு வார்த்தைகளுக்கு சொல்லி தருகிறது. அன்னைக்கு தான் சகோதரர்கள் விற்று போட்டு விட்டார்கள் என்ற கோபத்தோட யோசேப்பு இல்லை. இதெல்லாம் கடவுளால் நிகழ்ந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு கடுமையாக உழைத்து அந்த ஒற்றுமையின் தன்மையை அவர் இன்று எல்லோருக்கும் விளக்கி தருகிற இந்த முதல் வாசகம் நம்மையும் இன்று ஒற்றுமையின் மேன்மையோடு வாழ அழைக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா,
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உமது வார்த்தை எங்களுக்கு சொல்லித் தருவது போல குடும்பங்களில் பிரிவினைகள் அகற்றப்பட்டு ஒற்றுமையின் மேன்மையின் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.